84வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்றால் கோராகுவின் புத்திரர்கள்தான் எழுதினார்கள். இந்த சங்கீதத்திலே முக்கியமாக நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், நல்லா கவனிக்கணும், தேவனுடைய ஆலய பிரகாரம். எதை சொல்லி பாடுகிறான்? தேவனுடைய ஆலய பிரகாரத்தை குறித்து. இரண்டாவது, தேவனுடைய ஆனந்தத்தை பார்க்க முடியும். மூன்றாவது, தேவனுடைய அபிவிருத்தியை பார்க்க முடியும். நான்காவதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இவைகளை பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தில். முதலாவது தேவனுடைய ஆலய பிரகாரம், இரண்டாவது தேவனுடைய ஆனந்தம், மூன்றாவது தேவனுடைய அபிவிருத்தி, நான்காவது தேவனுடைய ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ஆலய பிரகாரம். ஒரு முறை வாசித்து விடலாம். சேனைகளின் கர்த்தாவே, கவனிங்க, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. 4ஆம் வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே என்ன செய்கிறானாம்? தெரிந்து கொள்ளுவானாம். கவனிங்க, இந்த சங்கீதத்திலே பக்தர்களாகிய கோராகின் குமாரர்கள் இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபத்தின் சங்கீதமாய் எழுதுகிறார்கள். கர்த்தாவே என்று நீ சொல்லுகிறாய் என்றால் நீ விண்ணப்பம் பண்ணுகிறாய், நீ ஜெபம் பண்ணுகிறாய், அதேபோல அவரை துதிக்கின்றாய். ஜெபம் செய்து தேவனாகிய கர்த்தரை துதித்து இதோ இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்கள். பாட்டின் மூலமாக ஜெபிக்க முடியும், தேவாதி தேவனை துதிக்க முடியும். அன்று பவுலும் சீலாவும் அதைத்தான் செய்தார்கள். தங்கள் பாடல்களால் ஜெபித்தார்கள், தங்களுடைய பாடல்களைக் கொண்டு தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பாடலே ஜெபமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஜெபத்தினுடைய சாராம்சம் என்ன? கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிற இந்த சங்கீதம் ஒரு ஜெபத்தின் சங்கீதம். இந்த ஜெபத்தில் இருக்கிற சாராம்சங்கள் என்ன? முதலாவது, அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? தேவனுடைய ஆலய பிராகாரங்களில் வாழ வேண்டும் என்பதை கேட்கிறார்கள். சாதாரணமாக நாம் ஜெபிக்கிற போது, காலையில் எழுந்ததும் ஒருவேளை நாம் ஜெபிக்கிற வேளையில, அல்லது மத்தியானம் நாம் ஜெபிக்கிற வேளையில, அல்லது சாயங்காலம் ஜெபிக்கிற வேளையில, நைட்டோ மிட் நைட்டோ ஜெபிக்கிற வேளையில, நம்முடைய ஜெபம் என்பது எதை சுற்றி இருக்கிறது? சாதாரணமாக நாம் ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் முழுவதுமே கூட நம்முடைய தேவைகளை சொல்லுகிறதாக இருக்கும், ஆவிக்குரியவைகளை குறிக்கிறதா இருக்காது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய ஜெபம் என்பது சாதாரணமா நம்முடைய தேவைகளை குறிக்கிறதாகவே இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய காரியங்களை குறித்ததாக இருக்காது. அதாவது நம்ம எப்போ ஜெபம் செய்தாலும், அல்லது எந்த இடத்துல ஜெபித்தாலும், யாரோடு சேர்ந்து ஜெபித்தாலும், அல்லது எத்தனை பேரோடு சேர்ந்து ஜெபித்தாலும், சாதாரணமாக நம்முடைய ஜெபம் என்பது நம்முடைய தேவைகளின் அடிப்படையானதாகத்தான் இருக்கும். எல்லாம் நம் தேவைகள்தான் நமக்கான தேவைகளைத்தான். இதைத்தான் தேவனிடத்தில் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். இங்கே கோராகின் புத்திரர்கள் சங்கீதத்தோடு கூட ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், கவனிங்க, அதன் அடிப்படை என்னவென்றால் தேவனுடைய ஆலய பிராகாரம். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? கர்த்தாவே, உம்முடைய ஆலய பிராகாரங்களிலே ஒரு நாள் இருப்பது 1000 நாளை பார்க்கலாம் மேன்மையானதையா. கர்த்தாவே, உம்முடைய ஆலய பிராகாரங்களின் மேல் என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. இதில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஒரு பக்தனுடைய ஆத்துமா எவ்விதத்திலே தேவனுடைய சந்நிதியை காண வேண்டும் என்று, தேவனுடைய சந்நிதியிலே இருக்க வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிக்கணும். ஜெபிப்பது என்றால் கேட்பது அல்ல. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு ஜெபம் என்பது கேட்டலாகத்தான் இருக்கிறது. அதாவது யாசிக்கிற மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலா ஜெபம் என்பது நாம் தேவனோட கூட பேசுவது.
ஜெபம் என்பது தேவனோடு கூட மனதை திறந்து பேசிக்கொள்வதுதான். கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒருவேளை பக்கத்து ரூம்ல இருந்து யாராவது அதை கேட்டா அவங்களுக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயம் வரணும்னா, கணவன்மார் கேளுங்க, இங்க உண்மையா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க மனைவிக்கே கூட சந்தேகம் வந்துடும். யார் கூடயா பேசிக்கிட்டு இருக்காரு, கதவை வேற பூட்டி வச்சுக்கிட்டு யாரு கூடயா பேசிக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு குழஞ்சு குழஞ்சு பேசுறாரு, எவ்வளவு மிருதுவா பேசிக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு நேர்த்தியா பேசிக்கிட்டு இருக்காரு, துன்மார்க்க யாரு கூடயே பேசுறாரு. இப்போ அந்த சந்தேகம் மனைவிக்கு வந்திருக்கா? அம்மா சகோதரிகளே, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்கள் கணவருக்கு என்னது கதவை பூட்டிக்கிட்டு யாரு கூட உள்ள பேசிட்டு இருக்கா இந்த சந்தேகம் உங்க கணவருக்கு என்னைக்காவது வந்திருக்கா? வந்திருக்கவே வந்திருக்காது. காரணம் என்னன்னா, ஆண்டவரே, ஜெபம் என்பது இன்னைக்கு நிறைய பேரு அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா கத்தல் கூக்குரல். நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த சபைக்கு நான் போயிருந்த முதல் நாள் அவங்க ஜெபம் பண்ணும்போது பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோ இவங்களை எதிர்த்து வந்துடுவாங்களோ அப்படின்னு, கட்டையை தூக்கிட்டு வந்துடுவாங்களோ என்னமோ அப்படிங்கிற பயமே வந்துருச்சுங்க. ஏன்னா அவ்வளோ சத்தம், கூக்குரல். நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது அதாவது ஆலயத்தில் நாம் சத்தமாக முறையிடுவோம், அப்படித்தானே? ஆண்டவர்கிட்ட சத்தமா முறையிடுவோம். மனப்பூர்வமா நமக்கு இருக்கிற பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவோம். ஒருவேளை இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு தோணும்போது அப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே அப்படி நினைச்சுக்க மாட்டோம். அந்த வலிய நீ கட்டாயமா அங்க வெளிக்காட்ட தான் செய்வ. அல்லது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏதாவது உன் வாழ்க்கையில இடம் பிடித்ததுன்னா சத்தமா ஹாப்பியா கத்துவோம்ல. பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது டிவியில் அல்லது ஸ்டேடியத்தில் ஒரு 6 அடிச்சிட்டா எப்படி கத்துறாங்க, ஒரு 4 அடிச்சிட்டா எவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தில் கைத்தட்டு தான் செய்வோம், பைத்தியகாரத்தனமா இல்ல, ஒரு ஒழுக்கத்தோட. அதே போல துதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது நாம் சந்தோஷப்படுவோம். அதுவும் எப்படிங்க? ஒரு அர்த்தத்தோட கூட, ஆவிக்குரிய பிரகாரமா. அப்படி தேவ சந்நிதியிலே நம்முடைய பாடுகள் எல்லாத்தையும் நாம வெளிப்படுத்துவோம். நான் நம்முடைய சந்நிதியிலே முறையிடுகிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்படின்னு வேதத்தில் இருக்கு இல்லையா? அது இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐ cried unto God, I cried unto God. நான் அழுதேன், சத்தமிட்டு நான் அழுதேன். சில நேரங்களில் சகோதரிகள் இன்னும் சகோதரர்கள் கூட தங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற துக்கங்கள், வேதனைகள், பாடுகள், அவற்றை தாங்க முடியாத போது, அவைகளை சகித்துக் கொள்ள முடியாத போது, கண்ட்ரோல் பண்ண முடியாத போது சிலர் பயங்கரமா அழுதுருவாங்க இல்லையா? சிலர் சத்தம் போட்டு கதறி அழுவாங்க. ஏன் அப்படி சத்தம் போட்டு கதறி அழுறாங்கன்னா அவங்களுடைய பாடு அப்பேற்பட்டது. சோ தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற போது கட்டாயம் உனக்குள்ள இருக்கிற அந்த பாடு வேதனைகளை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே உனக்கு கிடைக்கிறது. ஆனால் வீட்டில் தனிமையில் இருக்கும்போது, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனோடு பேசுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அது எப்போங்க சாத்தியம்? ஒரு நண்பர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா உங்க கூட அவர் என்ன செய்வாரு? பேசுவாரு, ஆமாவா இல்லையா? ஒரு ஸ்நேகிதர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஃப்ரெண்டு வரப்பெல்லாம் சாதாரணமா அவருடைய பழக்கம் என்னன்னா உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறது. அவர் வந்தா தன்னுடைய மனம் திறந்து உங்ககிட்ட பேசுவாரு, நீங்களும் கூட அது ஒரு மனதார அவர் கூட எல்லாத்தையும் பேசுவீங்க. அதாவது சில எண்ணங்களை, உங்களுடைய பாடுகளை, வேதனைகளை பரஸ்பரம் பகிர்ந்துக்குவீங்க. ஒருவேளை யாசிக்கிறவர் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா வெளியே நின்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், என்னன்னா, அம்மா ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க அம்மா, அவ்வளவுதான். அவரு காலையில வந்தாலும் அதைத்தான் சொல்லுவாரு, சாயங்காலம் வந்தா அதைத்தான் சொல்லுவாரு. ஏனென்றால் அவர் ஒரு யாசிக்கிறவர். அதே போல சில பேர், ஆண்டவரே வேலையில்லை ஆண்டவரே, காலையில் எந்திரிச்சோன்னா அதே புலம்பல், சாயங்காலம் படுக்க போகும்போதும் அதே புலம்பல். கவனிங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க. ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் கேட்கிறீங்களா அல்லது தேவனோடு பேசுகிறீர்களா? கோராகின் புத்திரர்கள் இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனிடத்திலே ஜெபிக்கிறார்கள். ஜாக்கிரதையா கவனிச்சா தேவனோடு கூட பேசுகிறார்கள். தேவனே, கர்த்தாவே, உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே ஒரு நாள் நான் இருப்பது அது அளப்பெரிய ஆசீர்வாதம் ஐயா. அது 1000 நாட்களை பார்க்கலும் மேன்மையானதப்பா. ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை விட உம்முடைய ஆலயத்துக்குள்ளே நான் இருப்பதுதான் அது சந்தோஷம் ஆண்டவர், அது பெரிய பாக்கியம் ஆண்டவரே, உண்மையான மகிழ்ச்சி ஐயா. தொடர்ந்து பாருங்க என்ன சொல்றான். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் அது வாஞ்சியாக இருக்கிறது, தவனமுமாயிருக்கிறது.
என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, தேவனே, தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். அவனுடைய விண்ணப்பம் என்ன? யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இது ஜெபமா இல்லையாங்க? ஜெபம்தான். தேவனே, என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க. அப்ப இந்த விண்ணப்பம் தான் என்ன? ஜாக்கிரதையாக அவனுங்க எவ்வளவு மனம் திறந்து பேசுகிறான். உடைய சந்நிதி எவ்வளவு அற்புதமானது ஆண்டவரே. உடைய சமூகத்தில் இருப்பது அது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆனந்தம். தன் மனம் திறந்து அவரோடு பேசுகிறான். சபையே, நாம் ஜெபம் செய்கிற போது பிரியமான பிதாவோடு கூட மனம் திறந்து பேசுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யாசிக்கிறவருக்கும் நண்பருக்கும் வித்தியாசம் இருக்கு. யாசிக்கிறவர் எப்பொழுதும் ஒரே கதை தான் சொல்லுவாரு. காலையில வந்தாலும் அதே விஷயம்தான், சாயங்காலம் வந்தாலும் அதே விஷயம்தான். ஆனால் ஒரு நண்பன் வீட்டுக்கு வருகிற போது நம்மோடு கூட ஒரு புது விஷயத்தையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கட்டாயம் பேசிக்கொண்டிருப்பார். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். அது நட்புங்க. அதே நேரம் ஒரு கேள்வி, நாம யாசிக்கிறவர்களா அல்லது தேவனுடைய குமாரர்களா? யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேவனுடைய குமாரர்களா, தேவனுடைய குமாரத்திகளா, தேவனுடைய பிள்ளைகள் தானா? அப்போ தேவனுடைய குமாரர்கள், பிள்ளைகள் என்றால் மனம் திறந்து அவரோட கூட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆவிக்குரிய சகோதரி, இந்த ஆவிக்குரிய ஸ்திரீயோட பக்கத்து வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ சமையல் கட்டு ஜன்னல் பக்கம் போய் அந்த பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி எட்டி பார்த்து, அதாவது 2 ஜன்னலும் பக்கம் பக்கம் தான் இருக்கு, திறந்துதான் இருக்கு. புதுசா வந்திருக்கிற அவங்கள பார்த்து இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ, கவனிங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? புதுசா வந்திருக்கீங்களா நம்ம ஊருக்கு? ஆமாங்க, புதுசா தான் நாங்க வந்திருக்கோம். ஓ, எங்கிருந்து வந்திருக்கீங்க? குறிப்பிட்ட இந்த ஊர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம். என் கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இங்கதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கோம். அப்ப இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ, சிஸ்டர், நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதை சொல்லுங்க, எதுக்கும் சங்கோஜப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா தைரியமா நீங்க எங்ககிட்ட சொல்லலாம் சிஸ்டர் அப்படின்னு மிகவும் அன்போடு கூட இவங்க பேசினாங்க. ஓகேங்க அப்படின்னா அவங்களும் சொல்லிட்டாங்க. ஒரு 2 நாள் ஆச்சோ இல்லையோ, புதுசா வந்திருக்கிற அந்த அம்மா இந்த ஆவிக்குரிய ஸ்திரீயை பார்த்து, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா டியூட்டிக்கு போயிட்டாரு? ஆமாம்மா, அவர் போயிட்டாரு. சரி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கலாம், கொஞ்சம் சர்க்கரை தர முடியுமா அப்படின்னா, இது என்னங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஜன்னல் வழியாவே அவங்க கிட்ட இருந்த ஒரு டம்ளரை வாங்கி அந்த டம்ளரை சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டாங்க. மறுநாள் விடிஞ்சதோ இல்லையோங்க, இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ ஜன்னலை திறந்தாங்க. அந்த அம்மா காத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஜன்னல் ஓபன் பண்ணா தாமதம். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், ஒரே ஒரு கிளாஸ் எண்ணெய் தர முடியுமா? இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கிளாஸ் எண்ணெயும் கொடுத்துட்டாங்க. 3ஆம் நாள் ஜன்னலை திறந்தாங்களோ இல்லையோ, அவங்க நின்று, சிஸ்டர் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம்னா கொஞ்சம் பருப்பு. சரி, ஒரு 1/2 கிலோ பருப்பு எடுத்து கொடுத்துட்டாங்க. 4ஆவது நாள் அந்த பக்கத்து வீட்டு சிஸ்டர் ஜன்னலை திறந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஜன்னல் திறக்கவே இல்லை. ஏன் திறக்கல யோசிச்சு பாருங்க. திறந்துட்டு அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் சர்க்கரையோ இல்லை ஒரு கிளாஸ் அரிசியோ ரெடி. ஒரு 1 வீக் கழிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வீடு, அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு ஒரு குடும்பம் புதுசா வந்தாங்க. இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ பாவம் இந்த ஜன்னலோட விஷயத்திலே ரொம்ப எரிச்சலாகி போய், அந்த பக்கமுள்ள ஜன்னலையாவது திறந்து வைக்கலாம், கொஞ்சம் காத்து வரட்டுமேன்னு சொல்லி திறந்து அங்கே இப்போ அந்த புதுசா குடும்பம் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களை பார்த்த உடனே இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ மறுபடியும் அவங்ககிட்ட ரொம்ப நேர்த்தியா, என்னங்க நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் புதுசாக தான் வந்திருக்கோம். ஸோ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
மறுநாள் காலையில் இந்த ஆவிக்குரிய ஸ்திரீ எழுந்து தன்னோட ஜன்னலை திறந்தாங்க. அந்த புதுசாக வந்திருந்தவங்களும் ஜன்னலை அப்படி திறந்தாங்க. அண்ணா போயிட்டாருங்களா? போயிட்டாரு. அப்படின்னா பிள்ளைங்க பிள்ளைங்கள் இன்னைக்கு தான் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். ஏன்னா புதுசாக வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஊரில் எந்த ஸ்கூலு நல்லா இருக்குமோ, எங்கே பக்கத்தில் இருக்கும், இது எல்லாத்தையும் விவரமாக அந்த புதுசாக வந்தவங்களுக்கு இந்த அம்மா சொல்லிட்டாங்க. சிஸ்டர், இந்த ஊர் எனக்கு புதுசுங்கிறதுனால ஒருவேளை உங்களால் முடியும்னா என் கூட நீங்களும் வந்தீங்கன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டப்போ, ஐயோ இதில் என்னங்க இருக்குது, வீட்டு வேலை சமையல் வேலை முடிச்சோன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன். 2 பேரும் போனாங்க, நல்லா பேசிக்கிட்டாங்க, பிள்ளைங்களையும் நல்லா ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. மறுநாள் திரும்பவும் அதே போல் அந்த சிஸ்டர் 2 பேருமே ரொம்ப மனம் திறந்து, நீங்கள் தான் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டீங்க, ரொம்ப நல்ல ஸ்கூல், எங்கள் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஐயோ கொஞ்சம் கூட பழக்கம் இல்லாதப்போ கூட நீங்களாவே முன்னுக்கு வந்து எனக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்கிறீங்க. கண்டிப்பாக அதை மறக்கவே முடியாதுங்க, எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, தேங்க்ஸுங்க. ஸோ மறுநாளும் கூட இதே மாதிரி பேச்சு தான், 2 பேருக்கும் நடுவில் சம்பாஷணைகள். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருவருடைய பிள்ளைகளை குறித்து மற்றவங்க அப்படி விசாரிச்சுக்கிட்டாங்க. ஒரு வருஷம் இது நல்ல வேலையை இன்னொருத்தர் பாராட்டுறது, உங்கள் பிள்ளைங்க அவ்வளவு நல்லா இருக்காங்க, ரொம்ப நேர்த்தியாக யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க, ரொம்ப அழகா வந்து பேசுறாங்க, இதெல்லாத்தையும் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கவனிங்க, இந்த பக்கம் வந்து அந்த புது ஸ்திரீக்கும் அந்த பக்கம் புதுசாக வந்திருக்கிற அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் லாஸ்ட் வீக் வந்த ஸ்திரீயோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இப்ப வந்திருக்கிற அந்த புது அம்மாவோ எப்பொழுதும் நல்ல விஷயங்களை பேசுறாங்க, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள், கேட்கிறவங்க இல்ல. 3 நாள் இந்த ஜன்னலை திறந்தப்போ 3 டம்ளர் போயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் ஜன்னலை எப்ப திறந்தாலும் சரி, ஒரு நாளும் அந்த அம்மா எதையும் கேட்டதில்லை. உண்மையா அவங்களுக்கு எது தேவைன்னா ஒரு நல்ல ஐக்கியம்தான் தேவை. அந்த நட்பை தான் தேடினார்கள், ஒரு அற்புதமான உறவை தேடினார்கள். இப்படித்தானே எவ்வளவு அன்போடு கூட அதிக புரிதலோடு கூட இவர்கள் நட்பு அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் இந்த பக்கம் இருந்த சிஸ்டரோட வீட்டுல ஜன்னல் திறக்கவே படல, அவங்க ஜன்னல் திறக்கல. என்னது, காலையில எழுந்த உடனே அந்த தோழி வந்து ஜன்னலை திறந்துருவாங்களே, ஆனா என்ன இன்னைக்கு இன்னும் திறக்காம இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு அவங்க தானே தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே போய் அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க. கதவு தட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து கதவை திறந்தாங்க. என்ன சிஸ்டர், என்னாச்சு, உடம்புதும் சரியில்லையா, ஏன் இன்னைக்கு நீங்க வந்து ஜன்னலை திறக்கவே இல்லை, என்ன விஷயம், என்னாச்சு சிஸ்டர்? மௌனமாவே நிக்கிறாங்க. என்ன பேசாம இருக்கீங்க, என்னாச்சு சொல்லுங்க சிஸ்டர். அவங்க மௌனமாவே இருக்கும்போது, இல்ல ஏதோ நடந்திருக்கு, உங்க வீட்டில் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் என்னால செய்ய முடியலன்னா என்னால முடிஞ்ச உதவியை என்னால கண்டிப்பா செய்ய முடியும், தயவு செஞ்சு என்ன நடந்துன்னு சொல்லுங்க சிஸ்டர். அது ஒண்ணும் இல்லை சிஸ்டர், நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்தோம், எங்க வீட்டுக்காருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா தான் வந்தோம், ஆனா திடீர்னு இப்போ என் கணவருக்கு வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. என்ன செய்யறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியல, வேலைதான் எங்களுக்கு ஆதாரம், இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு இப்படி செஞ்சுட்டாங்க. உடனே இவங்க கேட்டாங்க, சரி சிஸ்டர், ஆக்சுவலா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் வேலை செய்யறாரா? எங்க பெரியப்பா கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் இருக்காரு, அவருக்குன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியே இருக்குங்க, அவர் இங்க ஒரு பெரிய பில்டர். ஆக்சுவலா நான் நாளைக்கே அண்ணாவை கூட்டிட்டு போறேன், நீங்களும் எங்க கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் எங்க பெரியப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? சோ மறுநாள் உத்தியோகத்தை இழந்து போயிருந்த அந்த பக்கத்து வீட்டு சகோதரியோட கணவரையும் அவருடைய குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் தன்னுடைய பெரியப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இப்படி திடீர்னு இவருக்கு வேலை போயிடுச்சு, ரொம்ப நல்லவங்க பெரியப்பா, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க பெரியப்பா என்று சொன்னபோது அவர் உடனடியாக அவருக்கு வேலை கொடுத்து விட்டார். ஜாக்கிரதையாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு புறத்திலே இருந்த ஒரு நபர் கேட்கறத தவிர வேற எதையுமே செஞ்சதில்லை, அது வேணும் இது வேணுங்கிற சொல்றதை தவிர அன்பையோ பாசத்தையோ நல்ல நட்பையோ ஒரு நல்ல உறவையோ வெளிக்காட்டுவதோ அவங்களால முடியவே இல்லை. ஆனா இப்ப புதுசா வந்து இருக்கிற இந்த ஸ்திரீ யாசிக்கிறவர் அல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்க? நட்பை வளர்க்கிற ஒரு அற்புதமான குணம், ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு அற்புத குணம். அப்படி ஒரு நல்ல உறவை வளர்த்து கொண்டதினால எப்ப அவங்க ஜன்னல்ல திறக்கலையோ அன்னைக்கு உடனே ஓடி வந்தது யாரு? பக்கத்து வீட்டு சகோதரி வேக வேகமா ஓடி வந்து அவங்களே இறங்கி போய் கதவை தட்டுறாங்க.
அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்றாங்க. அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற உதவியை உடனடியா செஞ்சாங்க. இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க வலது பக்கம் இருக்கிற வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது இடது பக்கம் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ஒரு நாள் லெஃப்ட் சைடுங்க, ஒரு நாள் ரைட் சைடுங்க. அதைத்தாங்க சொல்ல வரேன். தேவனிடத்திலே நாம் வர வேண்டியது நம்முடைய தேவைகளை தீர்ப்பதற்காக மட்டும் இல்லைங்க. அப்புறம் நமக்கு இருக்கின்றதான அன்பையும் பாசநேசத்தையும் ஐக்கியத்தையும் தேவனோடு பிணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பந்தத்தையும் பலப்படுத்திக் கொள்வதற்கு நாம் தேவனிடத்திலே வர வேண்டும். இந்த சங்கீதத்தை எழுதிய கோராகின் புத்திரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? 1000 நாளை பார்க்கலாம், அது பெரிய சந்தோஷம். ஐயா, எப்பொழுதாவது நாம் ஜெபிக்கிற போது இப்படி பேசி இருக்கிறோமா ஆண்டவரிடத்துல? ஆண்டவர், உம்முடைய ஆலய பிரகாரங்களுக்கு போகும்போது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கால்வரி டெம்பிளுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே. ஆலயத்திற்கு வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற போது எத்தனை முறை நீர் எங்களை ஆதரித்திருக்கிறீர், எத்தனை முறை ஆறுதல் தந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர், எத்தனையோ தரம் நிராசையோடு சோர்வோடு வந்தபோது எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறீர். எங்களுக்கு அருளியிருக்கிற அற்புதமான ஆலயத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு முறையும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். எந்த வாரம் நாங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, ஒரு நாளும் உம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீர் குறைத்ததே இல்லை. ஒவ்வொரு முறையும் மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை தொடர்ந்து பலப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறீர். கவனிங்க, நாம் தேவ சந்நிதிக்கு போகிற போது அவரை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய ஆலய பிரகாரங்களை குறித்து எப்பாவது பேசியிருக்கிறோமா? அவருடைய ஐக்கியத்தினால் சந்தோஷப்பட்டிருக்கிறோமா? நம்முடைய கேள்வி, எத்தனை பேர் அவருக்காக வருகிறோம்? எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, மேன்மையான உம்முடைய செய்தியின் மூலமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி ராஜா. உம்முடைய பிராகாரங்களை குறித்து, ஆலய பிராகாரங்களில் இருக்கிற ஆனந்தத்தை குறித்து, அபிவிருத்தியை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து நீர் எங்களுக்கு அற்புதமான உம்முடைய செய்தியை அருளிச் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜா. கேட்ட உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கிரியைகள் வைக்கிற கிருபையை எங்களுக்கு அருளிச் செய்யுங்கப்பா. சிலர் பார் அண்ட் ரெஸ்டாரண்டை நேசிக்கிறார்கள், சில பேர் நைட் பப்பை சிநேகிக்கிறார்கள். மாலை நேரம் வந்துவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே ஓடுகிறார்கள். சில பேர் சினிமாவை விரும்புகிறார்கள், சில பேர் ஷாப்பிங்கை விரும்புகிறார்கள். இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் மேன்மையானது உம்முடைய ஆலயத்தின் பிரகாரம். எனவே அதை நேசிக்கிற மனதை எங்களுக்கு அருளுங்க ராஜா. உம்முடைய ஆலயத்தின் சந்நிதியில் நாங்கள் காணப்பட வேண்டும் என்ற தாகத்தை எங்களுக்குள் ஊற்றுங்க. உம்முடைய சந்நிதிக்கு வருகிற போது ஆண்டவரே, நாங்கள் ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு கூட வருகிற கிருபையை அருளிச் செய்யுங்க. எங்கள் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். எங்களுக்குள்ள ஆபத்து, ஆரோக்கிய குறைவு, அது எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உம்முடைய சந்நிதிக்கு வந்து உம்மிடத்திலே சொன்னால் அது போதும். உடனடியாக அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அவைகள் இருக்கிற இடம் தெரியாமல் ஆண்டவரே எங்கள் கண்களை விட்டு விலகிச் சென்று விடும். இந்த சத்தியத்தை ஒருவரும் மறக்காதிருக்கிற கிருபை அருளுங்க ராஜா. இதன் மூலமா எங்களுடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதகரமானதாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.